ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கம்பு அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடியது. கண்டிப்பாக இது சாப்பிட மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ என்னென்ன போட போகிறோம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதே போல் பச்சை மிளகாவும் அரிஞ்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம் பச்சையாக போட பிடிக்கல அப்படின்னா ஒரு வாட்டி தோசை பேனில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா மாவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியும் நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வாட்டர் பாட்டில் தான். இந்த வாட்டர் பாட்டிலில் நான் மேலே அந்த ஸ்டாவை எடுத்துகிட்டு உப்பு யூஸ் பண்ண எடுத்துக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல், ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசைக்கல்லில் மாவாட்டை எடுத்து அடைகளாக ஊற்றிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி செய்யலை. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு கொஞ்சம் தலை செஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு அழகாக அடை மாதிரி தட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாவு கரெக்டாக சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டன் துணி எடுத்திருக்கேன். அந்த துணியில் இப்போ இந்த மாவை தட்டி எடுத்துக்க போகிறேன். வாழை இலையில் கூட தட்டி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மானா பார்த்தீங்கன்னா தோசை கல்லிலே டைரெக்டாகவே தட்டிடுவாங்க, நல்லாவே தட்டுவாங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணுனாலும் நல்லா மெலிசாக தட்ட வரும். மீடியமாக அளவுக்கு நான் தட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம தோசை பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அடையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. துணியில் போட்டது ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே நல்லா செவந்து வந்திருக்கு. இன்னும் நல்லா செவக்கிறதுக்காக கீழே கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரையெல்லாம் போடுவாங்க, அதே மாதிரி இதுலேயும் முருங்கைக்கீரை எல்லாமே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ செவந்து வந்திருக்கு சொல்லிட்டு. உங்களுக்கு டைரெக்டாக வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா, வதக்கிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீக்லி 1 டைம் ஆச்சு கம்மை நம்ம உணவில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பராக இருந்திருக்கு, டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.